சுட்டிக்காட்டி ஞானம் அளித்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கிழித்த எல்லை கோட்டை மீறக்கூடாது என்று. தம்பி பரதா, எந்த தாய் சீதைக்காக ராமரின் கண்ணீர் துளிகள் தெற்கின் நதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தியதும், எந்த தாய் சீதையை அடைய வேண்டும் என்று தவித்து என்னுடைய ராமரின் கால்களில் குத்திய முட்களை கூட அவர் கவனிக்கவில்லை. அப்படி இருக்கையில் மக்களுக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய எண்ணத்தை எவ்வாறு கைவிடலாம் பிரபு? கூறுங்கள், எப்படி இதை செய்யலாம் பிரபு? என் தாய் சீதையை தசானந்தன் ராவணன் தன் முழு சக்தியை உபயோகித்து சிறிதளவும் காயப்படுத்த முடியவில்லையோ? எதன் அடிப்படையில் புனிதமில்லாமல் என்னுடைய பிரபுவால் கைவிட முடித்தது? எப்படி? நானே என் பிரபுவிடம் நேரடியாக சென்று என் கேள்விகளுக்கு பதில் கேட்கிறேன். பிரபு, எனக்கு என் கேள்விகளுக்கு பதில் வேண்டும். ஹனுமான், பிரபு, தாய் சீதையின் வலியை நீங்கள் உணராமல் இருக்க சாத்தியமில்லை. இந்த பக்தன் இறைவனை எதிர்த்து கேள்வி கேட்பதாக நினைக்க வேண்டாம். என் தாயை கைவிட்ட பிறகும் தங்களுக்கு எப்படி உயிர் இன்னும் இங்கிருக்கிறது பிரபு? என் தாய் இல்லாமல் எனக்கு எவ்வாறு உயிரோடு இருக்க முடிகிறது பிரபு? நெஞ்சில் உதிரம் கொட்டுதையா. நம் இருவருக்குமே அந்த சக்தி உள்ளது அனுமான். ஏனென்றால் இருவரும் கடமையை நன்கு அறிந்தவர்கள். உங்களிடமிருந்த விலை மதிக்க முடியாத சொத்தை இழந்த பிறகு எந்த சொத்தை மக்களுக்கு தர முடியும் பிரபு? மக்களுடைய தவறான புரிதலால் பிரச்சனைக்காக அவர்கள் மனைவியை பிரிந்து விடுவார்கள். அதற்கு தாங்கள் உதாரணமாகிவிடக் கூடாது பிரபு. இவை அனைத்திற்கும் நான் முடிவு கட்டுகிறேன். நாளை சூரியன் உதித்த உடனேயே நான் நகர மக்களிடம் பேசுவேன். அவர்களுடைய சந்தேகங்களை போக்குவேன். நாளை விடிய ராமராஜ்யம் உதயமாகும், உதயமாகும், உதயம். மனதில் தூயவன் சொல்லில் வாய்மையன் துன்பம் எத்தனை அந்த சலவை தொழிலாளிக்கு தான் தண்டனை கொடுக்க போகிறாராம். அவன் தான் மகாராணியாரை பற்றி தவறாக பேசியவன். சரி, அவன் பேசியதாக வைத்துக் கொள்வோம். விஷயம் இல்லாமல அவன் பேசியிருப்பான். இந்த விஷயத்தை அயோத்தியில் உள்ளவர்கள் மட்டும் பேசவில்லை, இலங்கையில் உள்ளவர்களும் இதைத்தான் பேசியிருக்கிறார்கள். மக்களின் கேள்விக்கணை ராமனின் மனதை துளைத்து விட்டது. இதற்கான பதிலை எப்படி சொல்ல போகிறான்? பெண்ணின் தியாகத்திற்கு ஈடு இணையே இல்லை. பெற்ற அம்மாவின் பாசத்தை தியாகம் செய்து தன் புகுந்த வீட்டை வளம் பெற செய்வதற்கு கணவன் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறாள். தனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்காக உடலையும் அவள் சக்தியையும் பலி கொடுத்து விடுகிறாள். வாழ்வில் வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அவள் ஏற்றுக்கொள்கிறாள். என் பிரியமான மக்களே, பெண் மீது பொய்யான கலங்கத்தை சுமத்துவதால் அவள் புனிதத்தன்மை குறைந்து விடாது. அவள் செய்த தியாகம் தோற்காது. நான் ரகுகுலத்தை சேர்ந்த அயோத்தியின் மன்னர் தசரதரின் மகள் ரகுகுலத்தின் மணிமகுடத்தை தலையில் அணிந்து இன்று உங்கள் முன்னால் மன்னனாக இருக்கிறேன். என்னுடைய சீதை திருமணத்தின் போது அளித்த வாக்குறுதியை இன்று நான் நிறைவேற்றினான். ராவணனின் இலங்கைக்கே சென்று வீரத்தால் அவர்களை அழித்து சீதையை இங்கு அழைத்து வந்தேன். சந்தேகம் என்னும் கொடிய ஆயுதத்திலிருந்து என் மனைவியை என்னால் காக்க இயலவில்லை. இன்று என்னுடைய அன்பு மனைவியை அயோத்தியிலிருந்து அனுப்பிவிட்டேன். என்னுடைய எண்ணமும் செயலும் சொல்ல என் மனைவி சீதை அக்னியை போல் புனிதமான
கள்ளத்தனமாக இருக்கலாம். யாருடைய புனிதத்தன்மையை நிரூபிக்க அக்னி தேவனே வந்தாரோ அவளுடைய கணவன் இன்று அவளுக்கு துணை நிற்கவில்லை. வனத்தில் என்னோடு இன்னலை அனுபவித்தவள் அவளை ஈவு இரக்கமின்றி கர்ப்பவதி என்று தெரிந்தும் அனுப்பிவிட்டேன். ஆனால் இன்று அரியணை என்னும் யாகத்தில் என் சீதையை காணிக்கையாக அழித்து விட்டேன். நீங்கள் யார் என்ற உண்மையை சொல்லுங்கள். சக்தி வாய்ந்த இந்த எல்லைக்கோட்டை எப்படி கடத்த முடிந்தது? இதுவே இறுதியானதாக இருக்கும். வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு விட்டது. இந்த தூசியை பார்த்தீர்களா? இதை கீழே கொட்டினால் ஒரு நொடியில் பறந்துவிடும், சுற்றுச்சூழலில் கலந்துவிடும். ஆனால் இந்த தூசியின் ஒவ்வொரு துகளையும் மீண்டும் யாராலும் ஒன்றிணைக்க முடியாது. என் நாட்டில் பரவியுள்ள தவறான சர்ச்சையை முழுமையாக அழித்தே தீருவேன் என்று என் மனைவிக்கு வாக்களித்துள்ளேன். இந்த நிமிடத்திலிருந்து இந்த அரண்மனையும் இந்த நகரமும் எனக்கு வனவாசம் தான். நாங்கள் பெரும் தவறு செய்து விட்டோம் அரசே. எங்களை மன்னியுங்கள் அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள். ஆ